பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்லா எழுதுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நல்லா சந்தோஷமாக போய் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அது மாத்திரமல்ல, இன்று காலை சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது. எல்லோரும் வாருங்கள். சகோதரிமார்கள் எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி வெனஸ்டே இந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் இருக்குது, கண்டிப்பாக வாங்க. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 30 verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எனக்கு பிடித்தமான வார்த்தை அந்த கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டார். எப்படின்னா கர்த்தருக்குள்ள. ஆமென். நான் விசுவாசத்தை கால்வழியில் நிறைய விஷயத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். என்ன ஆகும், ஏது ஆகும், ஏன் என் லைஃப் இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு என்ன ஒன்றுமே ஆசீர்வாதமாக இல்லையே, நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் இருக்கிறது, பல விதமான காரியங்களில் நீங்கள் போகலாம். ஆனால் காலையில் நான் விசுவாசிக்கிறேன், எப்படி டேவிட் தன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டாரோ அதே போல் இந்த காலவெளியில் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நல்ல வேலையை கர்த்தர் தருவார், நல்ல சுகத்தை கர்த்தர் தருவார். எல்லா போராட்டத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க, கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரி, உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, அந்த கான்ஃபிடன்ஸை விட்டுறாதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். கர்த்தரை நம்புகிற மனுஷனை கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான்னு தான் போட்டிருக்கு. அதில் நீங்கள் செழிப்பீர்கள். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இதனால் கர்த்தர் படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலைக்கு போகிற பிள்ளைகள், வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், அன்றைய ப்ரொமோஷனுக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், வேறு கம்பெனிக்காய் கர்த்தாவை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அன்றைய வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், அன்றைய கர்த்தர் பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகள், ஒருவேளை அந்த கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே, அவங்க போகிற எல்லா பாதையிலேருந்து நீர் விடுதலை ஆக்குகிற தேவன். இந்த பிள்ளை நல்ல ஸ்கோர் பண்ணுவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல வேலை கிடைக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். நல்ல கர்த்தர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். நல்ல புது கம்பெனிக்கத்தா வேலை கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறோம். வெளிநாடுகள் போவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாவற்றுக்கும் நல்ல பிஸ்னஸை பண்ணுவார் நம்புகிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் மனதில் இருக்க எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்க. இந்த நாளில் பயத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே அவளுக்கு இருக்கிறத எல்லா தற்கொலை எண்ணங்கள் ஆண்டவரை மறைந்து போகட்டும். இந்த நாளில் கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன் என்று அவர்கள் நம்பட்டும். உண்மை உறுதியை பற்றி கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படியாக செழிப்பை பார்க்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்க அப்பத்தி தண்ணீர் எண்ணெயை மாவி ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டில் இன்றைக்கி பட்டினி இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் ஆகாரம் நிறைவாக இருக்கட்டும். சாப்பிடுகிற ஆகாரங்களெல்லாம் பலனாக இருப்பதாக நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அன்று எல்லோரும் வெளியே போகும்பொழுது வரும்பொழுது தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. சுகமாக இந்த நாளில் எந்த ஆபத்துகளோ எந்த கத்தாக மரணங்களும் அந்த வீட்டில் வரக்கூடாது. நம்ம ரத்தத்தால் மறைத்து கொள்வீராக. அந்த பிள்ளையோட சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இந்த நாளில் கத்தாவே திருமண தடைகளை நீக்குங்க. எல்லா குட்டி நாவிகளை நீக்குங்க. கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. பிஸ்னஸ் இருக்கிற எல்லா தடைகளை விளக்குங்கப்பா. அன்று வர வேண்டிய எல்லா பணங்கள் வரட்டும். எல்லா கோர்ட்டு கேஸில் ஒரு ஜெயத்தை கொடுங்க. அவளுக்கு நியாயத்தை செய்கிற தேவன். இதனால் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் திடமாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் என்பதை நம்புகிறோம். இந்த நாளில் அந்த கோர்ட்டு கேஸில் ஆண்டவரே அவளுக்கு நீதியான தீர்ப்பு வருவதாக. ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் தேவன் தாம் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஏச திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ பணியை ஆசீர்வதிங்க. அநேக இதன் மூலமாக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவர் எங்களுக்கு என்று ஆண்டவரே கர்த்தாவே இதனால் கர்த்தாவே சொந்தமாக கர்த்தாவே ஒரு ஆலயத்தை கட்டியாப்பா. அதில் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா தேவையை சந்திங்க. என் தேவன் தாம் அதை நிறைவாய் நடத்துவீராக. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். இந்த நாள் வழிகளை திறக்க விடமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இதனால் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுப்பிச்சு கொண்டாட எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுங்க. இந்த வருஷம் அவர்கள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் தைரியமாக இருந்து ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. மகிமையான காரியங்களை செய்ய தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பெரியமானவர்களை கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. நல்ல தைரியம் போய் எக்ஸாம் எழுதுங்க. அது மாத்திரமல்ல, இன்று நடக்கிற அந்த சிஸ்டர்ஸ் ப்ரேயரில் சரியாக 10:30 எல்லாரும் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். God bless you.